என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டி. பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டி. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உமதன்பை. ஓ, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உமதன்பை. அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா. அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா. துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீர். துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உமதன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உமதன்பை. அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா. அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா.
பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு நேசமுள்ள ஒரு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்பும். எங்களோடு நீர் இடைப்படும். ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஆமென். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆமென். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு இரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு இரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஓ, ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இயேசு ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம்
ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இயேசு ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இயேசு ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இயேசு ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எங்கும் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் நமக்குள்ளே உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் நம்முடைய குடும்பத்திலே உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் நம்முடைய திருச்சபையிலே உயர்த்தப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஆறுதலும் வசனம் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை நல்லது.
பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். Great is thy faithfulness, O God. You wrestle with the sinners, God. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Amen. Great is your faithfulness, O God. You wrestle with the sinner's heart. You lead us by still waters and to mercy, and nothing can keep us apart. So remember your people, remember your children, remember your promise, oh God. So remember your people, remember your children, remember your promise, oh God. Your grace is enough. Your grace is enough for me. Your grace is enough. Your grace is enough. Your grace is enough for me. Great is your love and justice, God. You use the weak to lead the strong. You lead us in the song of your salvation, and all your people sing along. So remember your people, remember your children, remember your promise, oh God. So remember your people, remember your children, remember your promise, oh God. Your grace is enough. Your grace is enough for me. Your grace is enough. Your grace is enough. Your grace is enough for me. So remember your people, remember your children, remember your promise, oh God. So remember your people, remember your children, remember your promise, oh God. Haven't reaching down to us. Your grace is enough for me. Your grace is enough. I'm covered in your love. Your grace is enough for me. So remember your people, remember your children, remember your promise, oh God. So remember your people, remember your children, remember your promise, oh God. Oh, உந்தன் கிருபை போதுமே,
உந்தன் கிருபை போதுமே, உந்தன் கிருபை போதுமே இயேசுவே, உந்தன் கிருபை போதுமே, உந்தன் கிருபை போதுமே, உந்தன் கிருபை போதுமே இயேசுவே, உந்தன் கிருபை போதும். பாடுவோம் சேர்ந்து, உந்தன் கிருபை போதுமே, ஓ உந்தன் கிருபை போதுமே இயேசுவே, உந்தன் கிருபை போதுமே, உந்தன் கிருபை போதுமே, உந்தன் கிருபை போதுமே இயேசுவே. So remember your people, remember your children, remember your promise, oh God. Your grace is enough, sing. Your grace is enough. Your grace is enough. Your grace is enough for me. Your grace is enough. Your grace is enough. Your grace is enough for me. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அவருடைய கிருபை நமக்கு போதும். கரங்களை உயர்த்தி சொல்லும், Your grace is enough. Your grace is enough. Oh, your grace is enough for me. உந்தன் கிருபை போதுமே, உந்தன் கிருபை போதுமே, ஓ உந்தன் கிருபை போதுமே எனக்கு. தேவனுடைய கிருபை என்றைக்கும் மாறாதது, தேவனுடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஆமென். சேர்ந்து பாடும், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும், என்று அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும், சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும், அசைவாடும் ஆவி
ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா காலூன்றி நிற்கணுமே காலூன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே காலூன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சேனையா எழும்பணுமே தேசமெங்கும் செல்லணுமே சேனையா எழும்பணுமே தேசமெங்கும் செல்லணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் அல்லேலூயா ஓ அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று முழு மனிதனாக வேண்டும் சாத்தானை ஜெயிக்கணுமே சாட்சியாய் நிற்கணுமே சாத்தானை ஜெயிக்கணுமே சாட்சியாய் நிற்கணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா 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 நோய்கள் நீங்கணுமே பேய்கள் ஓடணுமே நோய்கள் நீங்கணுமே பேய்கள் ஓடணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஹல்லேலூயா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா 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 இன்று தேவை தேவா
ஆவியான தேவா நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நிலையிலே, உலர்ந்த நிலையில் இருக்கிற ஒன்றை ஆண்டவர் ஒன்றோடு ஒன்று சேர்க்க வைத்து அவைகளில் தன்னுடைய ஆவியை ஊதி பிரவேசிக்க பண்ணி ஒன்றுமில்லாத உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய பண்ணவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உலர்ந்த உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் உயிரடைய பண்ண அவர் உண்மையுள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே
பாடுவோமா? ஹல்லேலூயா. தூய்மையின் ஆவியே, அசைவாடும் வாஞ்சையோடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, ஈரம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த ஈரம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அப்பா பரிசுத்தாவே, உடைய பிரசன்னத்தினாலே நீ நிரப்புகிறதற்காக நன்றி. தாகம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறதற்காக நன்றி. உடைய இருதயங்களை நீர் மகிழ்ச்சியினால் நிரப்புகிறதற்காக நன்றி. தேவனுடைய பலத்தினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள், அதற்காக நன்றி. அநேகருடைய கண்ணீர்கள் இப்பொழுது துடைக்கப்படுகிறது, அதற்காக நன்றி. அநேகர் மேலே உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஊற்றப்படுகிறது, அதற்காக நன்றி. அநேகருடைய மேலே உம்முடைய கரங்களை வைக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. நான் இருக்கிறேன் என்று அநேகரிடத்தில் நீர் சொல்லுகிறதற்காக நன்றி. அநேகரோடு நீர் இடைப்படுகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அநேகர் இப்பொழுதே உணர துவங்குகிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் நதியாய் அவருடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறதற்காக நன்றி. அநேக இருள்கள் இப்பொழுதே அவர்களை விட்டு மறைய துவங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மால் உண்டாகிற வெளிச்சம் அவர்களுக்குள் உதிக்கிறதற்காக நன்றி அப்பா. Lord, we thank you, Holy Spirit. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. மீதியான ஜெபங்களை, ஆராதனைகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பகுதிகளில் ஆண்டவரே ஊடாய் நீர் இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் என்கிற தலைப்பிலிருந்து உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29, 22வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால்
ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே இப்பொழுது உம்முடைய வார்த்தை கேட்கும்படி ஆண்டவரை ஆர்வத்தோடு இருக்கிற வேளையிலே எங்களோடு நீர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும். இந்த ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் உட்கொள்ளுகிறதற்கேற்ற மனதை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த அருமையான வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஆபிரகாமினுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்கும் போது அவனை ஒரு விசுவாச வீரனாக நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகம் அவன் விசுவாசத்தில் வளர்ந்தவனாக, விசுவாசத்தில் முதிர்ந்தவனாக, தேவன் மேல் விசுவாசம் வைத்த ஒரு மனிதனாக ஆண்டவர் நமக்கு அவனை காட்டுகிறார். ஸோ ஆபிரகாமை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருவது என்ன? விசுவாசம். அது மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். எங்கெல்லாம் ஆண்டவர் அவனை நடத்துகிறாரோ, எந்தெந்த இடத்திற்கெல்லாம் ஆண்டவர் அவனை கொண்டு போகிறாரோ, அங்கெல்லாம் முதலாவது அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துகிற, தேவனுக்கு துதி செலுத்துகிற ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். எல்லா காரியம் எனக்கு இன்றே நடந்தேற வேண்டும் என்ற நிலையில் அல்ல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற ஒரு மனுஷன். அவனுக்கு ஈசாக்கு வேண்டும், ஆனால் ஆண்டவர் குறித்த அந்த நாட்கள், ஆண்டவர் குறித்த அந்த நேரம் வரைக்கும் அவன் உண்மையாய் காத்திருக்கிற மனுஷனாய் அவன் இருந்தான். அது மட்டுமல்ல, லோத்துவின் குடும்பத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இந்த ஆபிரகாம் இருந்திருக்கிறார். ஸோ இவ்வளவு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாகவும் ஆபிரகாம் இருந்திருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே போவதையும் அங்கே இருக்கிறதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஸோ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர், ஒரு விசுவாச வீரன், நன்றாக பலி செலுத்துகிறவர், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர், ஆமென், லோத்துவின் குடும்பத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவர் மற்றும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர். இவ்வளவு காரியத்தை ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது, வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் வேத புஸ்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கடந்த நாட்களில் இந்த வசனத்தை நான் தியானித்த போது இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அதிக நேரம் என்னை உண்மையிலே யோசிக்க வைத்தது. ஆபிரகாமை ஆண்டவர் மீட்டு கொண்டாரா? ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டு கொண்டுதான் அநேக காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் புரிந்து கொண்டதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை இந்த ஆராதனை வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எந்தெந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டு கொண்டார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எல்லாராலும் போற்றப்படுகிற, எல்லாராலும் பாராட்டப்படுகிற இந்த ஆபிரகாம் இந்த நல்ல பெயரை அடைவதற்கு அவனுடைய விசுவாசம் மாத்திரம் காரணம் அல்ல, அவனுடைய ஜெபம் மாத்திரம் காரணம் அல்ல, அவனுடைய காத்திருப்பு மாத்திரம் காரணம் அல்ல. தேவன் அவனை மீட்டு கொண்டபடியினால்தான் இவ்வளவு பெரிய ஒரு உயரத்தை அல்லது இவ்வளவு பெரிய ஒரு அடையாளமாய் ஆண்டவர் அவனை மாற்றினது. ஆமென். ஆண்டவர் உங்களை மீட்டு கொள்ளாவிட்டால், ஆண்டவர் உங்களை காப்பாற்றாவிட்டால், ஆண்டவர் உங்களை விடுவிக்காவிட்டால் உங்களுடைய பிரயாசம் முழுவதும் வீணாய் போகும். ஆமென். நீங்கள் ஒரு விசுவாச வீரனாய் இருக்கலாம், நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம், ஆனால் தேவன் தம்முடைய கிருபையின் மூலமாக உங்களை மீட்டு கொள்ளாவிட்டால் அது எல்லாம் வீணானதாய் இருக்கும். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அதைத்தான் வாசிக்கிறோம். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர், ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு தான் நற்கிரியைகளை செய்திருந்தாலும், எவ்வளவு தான் விசுவாசித்திருந்தாலும், எவ்வளவு தான் ஜெபித்திருந்தாலும் அவனை மீட்டு
கொண்ட ஒரு தேவன் அவனுக்கு இருந்தபடியினாலே இன்றைக்கும் அவனுடைய பெயரை ஆண்டவர் ஒரு அடையாளமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் மேலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது அவனை சோதனைக்குட்படுத்துகிற அநேக சூழ்நிலைகள் அவனுக்கு வருகிறது. ஒரு மனுஷன் மேல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய தெரிந்தெடுப்பு இருக்கும்போது அவனை சோதனைக்குட்படுத்துகிற அநேக சூழ்நிலைகள் அவனுக்கு வருகிறது. அதனால் தான் தேவன் அந்த மனுஷன் என்ன செய்கிறார் என்றால் மீட்டுக் கொள்ளுகிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாக நிறைய சோதனைகள் வரும், உங்களுக்கு விரோதமாக நிறைய போராட்டங்கள் வரும், உங்களுக்கு விரோதமாக நிறைய கண்ணிகள் வைக்கப்படும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது ஒரு மோசேயாய் இருக்கலாம், அது ஒரு தானியேலாய் இருக்கலாம், அது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாய் இருக்கலாம், அது ஒரு யோசேப்பாய் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவாய் கூட இருக்கலாம். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முன் குறிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வருவான். ஆமென். மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதையும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு மகா பெரிய திட்டம் வைத்திருந்தார். ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையிலே அவன் போன அந்த வனாந்தரத்தின் பாதை எனக்கு இனிமேல் எந்த ஒரு அழைப்பும் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை விரக்தி ஆக்கினது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் இப்படித்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆமென் இளைப்புகள், இப்படிப்பட்ட சோர்வுகள் வருவதுண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர் அவர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த ஆராதனை நேரத்திலே? ஹல்லேலூயா. ஆமென். இவர் ஆபிரகாமை மீட்டுக் கொண்டவர். நமக்கு தெரியாது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சோதனையின் பாதைகள் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இவனை மீட்டுக் கொண்டதினால் தான் இன்றைக்கும் தேசத்திலே ஒரு அடையாளமாய் இவன் மாறி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டுக் கொண்டார், எப்படியெல்லாம் மீட்டுக் கொண்டார், எவைகளில் இருந்தெல்லாம் மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமை எதிலிருந்து மீட்டுக் கொண்டார் என்றால் வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனம். யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள், ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமை ஆண்டவர் முதலாவது எதில் இருந்து மீட்டுக் கொண்டார் என்றால் விக்கிரகத்தின் பிடியிலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டுக் கொண்டார். முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டுக் கொண்டது விக்கிரகத்தின் பிடியிலிருந்து. அவன் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறவனாக அவன் வாழ்ந்ததில்லை. அவனுடைய தகப்பன் விக்கிரகத்தை வழிபடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆமென். அவனுடைய தகப்பன் விக்கிரகத்தை வழிபடுகிறவன் மாத்திரமல்ல, விக்கிரகத்தை செய்கிறவனாகவும் இருந்தான். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வேத புஸ்தகத்திலே இந்த தேராகு என்கிற ஆபிரகாமின் தகப்பன் விக்கிரகத்தை செய்தான் என்று எங்கே எழுதியிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். பாருங்க, ஆபிரகாமினுடைய தகப்பன் விக்கிரகத்தை செய்ததை பற்றி வேதத்தில் வசனம் இல்லை. ஆனால் அவனை பற்றிய பின்னணியத்தை நாம் வாசிக்கும் போது அந்த மனுஷன் விக்கிரகங்களை செய்கிறவனாகவே அவன் வாழ்ந்திருக்கிறான். விக்கிரகங்களை செய்வதும் அதை விற்பதும் அதை வழிபடுவதும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய்த்தான் ஆபிரகாமினுடைய தகப்பன் இருந்திருக்கிறான். அவனை பின்பற்றின அவனுடைய மகனான ஆபிரகாமும் அதே போன்ற ஒரு மனுஷனாய்த்தான் இருந்திருக்கிறான். ஜீவனுள்ள தேவனை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து வந்த இந்த மனுஷனை அந்த விக்கிரகத்தின் பிடியில் இருந்து ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாட்கள் வந்தபோது, நேரம் வந்தபோது ஆண்டவர் இந்த மனுஷனை அந்த பிடியில் இருந்து மீட்டுக் கொள்ளுகிறார். ஆமென். விக்கிரகத்தின் பிடி என்பது அது ஒரு பொல்லாத சக்தியாய் இருக்கிறது. அந்த கிரியைகளிலிருந்து மனிதர்கள் மீட்கப்பட வேண்டும். அந்த பொல்லாத
கட்டுகளிலிருந்து மனிதர்கள் மீட்கப்பட வேண்டும். அந்த குருட்டாட்டத்திலிருந்து, ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆபிரகாம் இருந்தபோது ஆண்டவர் அவனை அதிலிருந்து மீட்டு கொண்டார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே யாராகிலும் இன்னும் விக்கிரகத்தை வழிபடுகிறவர்களாய் இருப்பார்களே ஆனால், இன்னும் விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே இருப்பார்களே ஆனால், தேவன் அவர்களை இந்த நாளிலே மீட்டுக் கொள்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பல பொழுதுகளிலும் இப்படி விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே போனது உண்டு. ஆண்டவர் அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய தாசனை அனுப்பி பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை அழைத்து வந்த போது ஒரு சூழ்நிலையில் இந்த ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக போய்விட்டார்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்கள். அவர்களை இரட்சித்த தேவன், ஜீவனுள்ள தேவனை அவர்கள் மறந்து இப்படிப்பட்ட வழிபாட்டுகளுடைய அவர்கள் போனதை பார்க்கிறோம். அந்த காரியங்கள் தேவனை மிகவும் சங்கடப்படுத்துகிற, தேவனை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. தேவனை தெரிந்து கொண்டவர்கள், கர்த்தரே தேவன் என்று அறிந்தவர்கள், ஆமென், எப்பொழுதும் அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அந்நிய தேவர்களுடைய நாமம் முதற்கொண்டு நம்முடைய வாயால் உச்சரிக்கப்பட வேண்டாம் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமை எதிலிருந்து மீட்டு கொண்டார் என்று சொன்னால், விக்கிரகத்தின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அழைப்பு என்பது விசேஷமானது. ஒரு மனுஷனை தேவன் அழைக்கும் போது அவனால் மாட்டேன் என்று சொல்லவே முடியாது. தேவன் ஒரு மனுஷனை அழைத்தால் அவன் வந்தே தான் ஆக வேண்டும். இந்த மனுஷனை ஆண்டவர் அழைத்த போது ஏதோ பல வருட பழக்கம் போல, ஆமென், அவருக்கு பின்னாக வர ஆரம்பித்தான். சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட போது அவர்களை பார்த்து சொன்னார், எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். ஆமென். எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், உணவுக்காக, குடும்பத்துக்காக என்ன செய்ய போகிறோம், எதையும் குறித்து அவர்களோடு பேசவில்லை. ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய சீஷர்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருக்கலாம், எங்கே நம்மை கொண்டு போகிறார், எந்த பாதையிலே நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி. அதை ஒன்றையும் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் அறிவிக்கவில்லை. அவர் சொன்னதெல்லாம் என்னை பின்பற்றி வா என்பது தான். ஆண்டவருடைய அழைப்பு என்பது மிகவும் விசேஷமானது. ஆபிரகாமை ஆண்டவர் அப்படித்தான் அழைத்தார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்தார். வேதத்திலே வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, அவன் ஒருவனாயிருக்கையில் தேவன் அவனை அழைத்தார். ஹல்லேலூயா, அவன் ஒருவனாயிருக்கும் போதே, அவன் திருமணம் ஆவதற்கு முன்னாகவே ஒரு மனிதனாய் இருக்கும் போதே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி இருந்தார். எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது பாருங்க, லேட்டாக தான் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய திட்டமானது அவனுடைய வாழ்க்கையில முன்னாகவே நிறைவேறி விடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை பற்றின காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இன்னும் 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவர் துவக்கத்தில் தானே முடிவையும் சேர்த்து அறிகிற கர்த்தர். ஹல்லேலூயா, அவருக்கு துவக்கமும் தெரியும், உங்களுடைய முடிவும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நீங்க அழுது புலம்பும் போது, சோர்வோட இருக்கும் போது, கண்ணீரோட இருக்கும் போது அவர் சில நேரங்களில் அமைதியாக இருப்பார். ஏன் தெரியுமா? உங்களுடைய முடிவு அவருக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் அவருக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட இந்த மனுஷனை ஆண்டவர் விக்கிரகத்தின் பிடியிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். இரண்டாவது, ஆபிரகாமை எதிலிருந்து மீட்டு கொண்டார் என்று சொன்னால், அவன் செய்த தவறிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். ஆபிரகாம் செய்த தவறு இருக்கு பாருங்க, அந்த தவறிலிருந்து மீட்டு கொண்டார். என்ன தவறு செய்தான் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல பாருங்க,
ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஒரு காரியம் கூட ஆபிரகாமுக்கு முன்பாக வெளிப்படுத்தவும் இல்லை, அவனிடத்தில் பேசவும் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று தான் சொல்லியிருந்தாரே ஒழிய இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மூலமாக தருவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது சாராய் ஆண்டவர் என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார், அதனால என்னுடைய அடிமை பெண்ணோடைய சேரும் என்று சொல்லி அங்கே சில குழப்பங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த சம்பவம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்தது. உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாமினுடைய வாழ்க்கை பின்னடைவு அடைந்ததனுடைய ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த தவறு. சரித்திர ஆசிரியர்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் ஆபிரகாம் மேல் இருந்த தேவனுடைய மகிமை அவனை விட்டு விலகி போயிற்று. மறுபடியும் ஆண்டவர் அவனுடைய 99வது வயதில் வந்து நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை காண்பிக்குது என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, எப்பொழுதும் பேசுகிற ஆண்டவர் அவனோடு 14 வருஷங்கள் பேசவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோடு எப்பவும் பேசுகிற ஆண்டவர் 14 வருஷம் உங்க கூட பேசலைன்னா உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாம் கூட அத்தனை வருஷங்கள் அவனோடு பேசவே இல்லை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் அவனோடு எந்த ஒரு காரியத்தையும் சொல்லலை, பலியிட சொல்லலை, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்லலை, எதையுமே ஆண்டவர் அவனிடத்தில் போதிக்கவே இல்லை. அவன் இருந்த இடத்துல அப்படியே அதுதான் ஸ்டாக்னேஷன், ஒரு தேக்க நிலை அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது வந்தது. இப்படி சில தவறுகளை நாமே நம்முடைய வாழ்க்கையில் இழுத்து கொள்றதுனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்தில் நரகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்க கூட பேசலைன்னா அதுதான் உண்மையான நரகம். நரகம் என்பது என்ன? ஆண்டவர் இல்லாத இடம். அதுதான் இந்த பூமியிலையும். ஆண்டவர் உங்களோடு பேசாவிட்டால், ஆண்டவர் உங்களோடு உறவாடாவிட்டால், தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணராவிட்டால் அதுதான் உண்மையான நரகம். இந்த கஷ்டத்தை தாவீது கூட அனுபவிச்சிருக்கிறாரு. எவ்வளோ நாள் தெரியுமா? 1 வருஷம் அனுபவிச்சாரு. இந்த தாவீது ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறாரே, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரே, ஆடி பாடி ஆண்டவரை உயர்த்துகிறாரே. இந்த தாவீது 1 வருஷம் இந்த பிரச்சனையினால ரொம்ப அவர் கஷ்டப்பட்டார். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவத்தை, ஒரு தவறை அவர் செய்த போது அந்த குழந்தை பத்சேபாளுக்கு பிறந்து அவள் கர்ப்பவதியாகி அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை ஆண்டவர் அடிக்கிறார். ஒரு குழந்தை 9 மாதம் 8-9 மாதங்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்க வேண்டும், அப்படித்தானே? அப்படி அவளுடைய வயிற்றில் இருக்கிற வரைக்கும், வயிற்றிலிருந்து வெளியே வந்து அது மனிதர்கள்லாம் பார்க்கிறார்கள், அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் அதை அடித்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 1 வருஷ காலமும் ஆண்டவர் தாவீதுட்ட என்ன செய்யலை? பேசலை. ரொம்ப கஷ்டமான காலம். அதனால தான் 51வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தாவீது ஆண்டவர்கிட்ட ரொம்ப உடைஞ்சு சில வார்த்தைகளை சொல்லுகிறாரு. உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு சொல்கிறாரு. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆலயத்துக்கு போகிறேன், ஆனால் உற்சாகம் ஆண்டவர் என்ன செய்ய முடியலை? ஆராதிக்க முடியலை. முன்னாக இருந்த அந்த உற்சாகம் என்னிடத்துல இல்லை. என்கிட்ட வந்த பாடல் எனக்குள்ள என்ன செய்யலை? வரலை. இப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கதறுகிறார். ஆமென். சோ ஆண்டவருக்கு விரோதமாய் சில பாவங்கள் இப்படி நாம் செய்யும் போது தேவனுடைய மகிமையற்றவர்களாக நாம் மாறுகிறோம். ஆபிரகாமுக்கு நடந்தது இதுதான். 14 வருஷங்கள் ஆண்டவர் அவனிடத்தில் பேசவில்லை. அதை நினைத்து பார்த்தால் மிகவும் கஷ்டமான ஒரு நாட்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனை விட்டு விட்டு போகவில்லை. ஒருவேளை போயிருக்கலாம், ஆண்டவர் இந்த மனுஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் 14 வருஷங்கள் கழித்து மறுபடியும் ஆபிரகாமினிடத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆபிரகாமினிடத்திலே வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறார். இப்போ அவனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த தவறு, இந்த பாவம் அவனை திசை மாறி நடக்க பண்ணினது.
ஆனால் அவன் திசை மாறி நடந்தாலும் அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அவனை என்ன செய்து கொண்டார்? மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. முதலாவது எதிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார்? விக்கிரகத்தின் வழிபாட்டிலிருந்து, விக்கிரகத்தின் பிடியிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். இரண்டாவது எதிலிருந்து மீட்டு கொண்டார்? ஆமென், அவனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆகார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஒன்றுமே பேசலை. ஒரு காரியத்தை கூட ஆகாரை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் எதுக்கு பேசினார் தெரியுமா? சாராள் சொல்கிறா, இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய குமாரனையும் புறம்பே தள்ளும் அப்படின்னு சொன்னப்போ ஆபிரகாமுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, பாரமாக இருக்குது. இஸ்மவேலை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது, இந்த பெண்ணை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படி கஷ்டமாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, சாராள் உனக்கு என்ன சொல்கிறாளோ அதை நீ என்ன செய், கேளுன்னு சொல்கிறார். அவளை வைத்துக்கொள்னு சொல்லலை. சாராள் என்ன சொல்கிறாரோ அவ சொல்கிற எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்கிறார். அவளை அனுப்பிவிடுன்னு சொல்கிறார். லிட்ரலாக அவளை அனுப்பிவிடு. இஸ்மவேல் உன்னுடைய வித்தா இருக்கிறபடினால அவனை ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருவரையும் வீட்டை விட்டு அனுப்பும்படி ஆண்டவர் செய்கிறார். வேற ஒரு காரியத்தையும் ஆபிரகாமிடத்தில் ஆகாரை பற்றி ஆண்டவர் பேசினதாக வேதத்தில் வசனங்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்லை, இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ பாருங்க, ஆகார் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறாள். துரத்தப்பட்டோடனே அவளுடைய கையில் ஒரு துருத்தி இருக்குது. துருத்தியில் கொஞ்சம் தண்ணீர் இருக்குது. பாலைவனத்தில், அந்த வனாந்தரத்தில் அந்த தண்ணீர் எவ்வளவு நேரம் தாங்கும்? அவள் கையில் ஆமென் அந்த துருத்தி இருக்குது, அதில் தண்ணீர் இருக்குது. மட்டும் இல்லாமல் அங்கே இஸ்மவேல் கூட இருக்கான். பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு கிட்டத்தட்ட 14-15 வயசு ஆயிருச்சு. யாருக்கு? இஸ்மவேலுக்கு. இந்த இஸ்மவேலையும் கூட்டிகிட்டு அந்த வனாந்தரத்தில் அவள் பாட்டுக்கு தன்னந்தனியாக நடந்து போகிறாள். போகிற வழியில் அவளுக்கு தண்ணீரும் இல்லை. மறுபடியும் ஆபிரகாமினுடைய வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவள் எங்கேயாவது போய் தான் ஆகணும். தன்னுடைய ஜீவனத்துக்கென்று, உயிர் பிழைக்கிறதுக்கென்று எங்கேயாவது போய் தான் ஆகணும். வேற வழி இல்லை, தண்ணீரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளை சாகிறதை, அதாவது இஸ்மவேல் என்கிற பிள்ளை அப்படின்னா பையன், இளம் வாலிபன், அதுதான் அர்த்தம். அதை அந்த டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கிறதுனால அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நிறைய பேருக்கு. பட் அது அந்த பையனுக்கு 15 வயது இஸ்மவேலுக்கு. இந்த இஸ்மவேலை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் இவன் என்ன செய்கிறான்னா சத்தம் போட்டு அழுகிறா. இப்போ பாருங்க, சத்தம் போட்டு அழுகிறா. அழுத உடனே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வர்றார். வந்த உடனே இவ அழுகிறாள, உன்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு தானே சொல்லணும். சொல்லாமல் பிள்ளை இருக்கிற இடத்திலே அவனுடைய சத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? கேட்டார் அப்படின்னு சொல்லி ஆகார் இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்மவேலோட சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு அப்படின்னு இவளும் தான் அழுகிறா. இப்போ இவள்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவளும் தான் அழுகிறா. ஆனால் இஸ்மவேலுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஏன் தெரியுமா? இஸ்மவேல் யாருடைய மகன்? ஆபிரகாமினுடைய மகன். ஆபிரகாமினுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது பாருங்க. அதனால இவன் கண்ணீர் விடும்போது, இவன் அழுகும்போது ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டுதான் ஆகணும். ஆபிரகாமோட ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அப்படி. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு புறஜாதிய பெண், ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்த இஸ்மவேலுக்கே ஆண்டவர் செவி கொடுக்க முடியும் என்றால், ஏன்னா அவனுக்குள்ள ஆபிரகாமினுடைய வித்து இருக்கிறபடினால ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்க முடியும்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே ஆபிரகாமுக்கு குமாரரும் குமாரத்திகளும் ஆயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஈசாக்கு எப்படி சுதந்திரவாளியோ அதே போல நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு யார் தான்? சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய அழுகையை கேட்பது மிகவும் நிச்சயம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயினுடைய, அந்த புறஜாதி ஸ்திரீயினுடைய அழுகையை கேட்காம ஆபிரகாமினுடைய வித்தாய் இருந்த இஸ்மவேலினுடைய அழுகையை ஆண்டவர் கேட்டிருக்கும் போது, ஆமென், அவனுடைய பிள்ளைகளாக, அவனுடைய சந்ததிகளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரே. நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பது அதிக நிச்சயம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவருடைய சமூகத்தில் போய் கண்கள் கலங்கி நீங்கள் ஒரு கண்ணீர் விட்டா போதும், உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுத்தே தீருவார்.
கொடுத்தே தீருவார். ஏன்னா நீங்க யாருடைய குமாரன் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள்? ஆபிரகாமுக்கு நீங்க குமாரன் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையிலே சிக்கி இருந்த இந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் மீட்டு கொண்டார். அவனை அப்படியே விடவில்லை, அவனை மீட்டு கொண்டார். நிறைய பேருக்கு இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நான் தெரியாம இந்த பாவத்துக்குள்ள விழுந்துட்டேன், எனக்கு திரும்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் என்ன சொல்றார்? மறுபடியும் என்னிடத்துல வா அப்படின்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை அதற்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ அப்படின்னு வேதத்தில் வசனத்தை பார்க்கணும். விழுந்து போகிற அனுபவம் வரும்போது அந்த விழுந்த அனுபவத்திற்குள்ளே இருக்க வேண்டும் என்று பிசாசு உங்களை குறித்து விரும்புவான். நான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீதிமான் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். விழுந்து போன அனுபவம் உடையவர்கள் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும். அவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நீங்கள் கண்கள் கலங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உண்மையுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஆபிரகாமை எதிலிருந்து மீட்டு கொண்டார்? அவன் செய்த தவறிலிருந்து, அவன் செய்த பிழையிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்வாராம்? மீட்டுக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆமென். அது பலவிதமான கண்ணியில் அகப்பட்டது போல இருக்கலாம், பலவிதமான சோதனையில் அகப்பட்டது போல இருக்கலாம், இனி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாதது போல தோன்றலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் மீட்டு கொள்ளணும்னு ஆமென் உங்களுக்காக கிரியை செய்ய தொடங்கினார்னா, அது எவ்வளவு ஆழமான குழியா இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டுக்கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் இளைய குமாரனை குறித்து நாம் வேதத்தில் தியானித்த போது ஒரு முறை நாம் இப்படி தியானித்தோம். அந்த இளைய குமாரன் மறுபடி வீட்டுக்கு வந்தது அந்த தகப்பன் காத்திருந்ததினால்தான், தகப்பன் எதிர்பார்த்ததுனால தான் அந்த இளையகுமாரன் வீட்டுக்கு என்ன செஞ்சான்? மறுபடி வந்தான். அவன் இருந்த இடம் வந்து பன்றிக்கு தவிடுகள் கொடுக்கப்படுகிற இடம். அந்த தவிட்டை கூட தெரியாமல் கூட எடுத்து சாப்பிட முடியாத நிலை. அவ்வளவு தூரத்திற்கு தகப்பனுக்கும் அவனுக்கும் ஆமென் தூரமாய் போனது. அப்படி இருந்த நிலையிலே இந்த தகப்பனாகி நம்முடைய ஆண்டவர் அவனை எதிர்பார்த்ததினாலே அவன் எவ்வளவோ ஆழத்தில் கிடந்தாலும், எவ்வளவோ தூரத்தில் கிடந்தாலும் அவன் மறுபடி வீட்டிற்கு வருகிறதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அதே போல ஆமென், நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், நீங்க எவ்வளவு பாவ பிடியில் இருந்தாலும் உங்களை மீட்டு கொள்றது ஆண்டவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஆமென். நீங்க அவரை பிடித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். உங்களுக்கு அவர் உதவி செய்தே தீருவார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த சங்கீதத்தில் 4 இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 4 இடத்துல ஒரே வசனம் 4 இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நிறைய பிரச்சனை பண்ணாங்க, கலகம் பண்ணாங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் பண்ணாங்க. அப்படி இருந்த போதிலும் ஆண்டவரை நோக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் இப்படி பாவம் செஞ்சிட்டோம், இப்படி பிரச்சனை நடந்துருச்சு, அதனால எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிட்டப்போ அவருடைய இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். பாவத்தில் அகப்பட்ட நிலையில் ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னா அதிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தாதீங்க. அது முற்றிலும் மரணத்திற்கு உங்களை கொண்டு போய்விடும். அதற்கு முன்பாகவே நீங்கள் ஆண்டவரிடத்திலே வந்து விடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை மன்னிக்க அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்திலே சாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதில்லை. துன்மார்க்கத்தை விட்டு அவன் நீதியுள்ள வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்தும் மனிதர்களை மீட்டுக் கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் ஆபிரகாமை எதிலிருந்து மீட்டுக் கொண்டார் என்று சொன்னால், தேக்க நிலையிலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டு கொண்டார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலை இருந்தது. ஒன்றுமே நடக்கலை, பல வருஷங்களாக ஒன்றுமே நடக்கலை. அதே இடம், அதே மனிதர்கள், அதே சூழ்நிலை, அதே பாரம், அதே பிரச்சனை,
அது எவ்வளவு நாளுக்கு? பல வருஷங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த தேக்க நிலையை ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி அதிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பல வருஷங்கள் ஒரே ஒரு மலையின் கீழே அவங்க தங்கி இருந்தாங்க. அந்த மலையிலே அவங்க அந்த அடிவாரத்திலே அவங்க சுற்றி சுற்றி வருகிறாங்க. ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர தெரியாமல் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி 107வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே போகிறதுனே தெரியாமல் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை அழைத்தது ஆண்டவர், இவர்களை வேறு பிரித்தது ஆண்டவர், எங்கே போக வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தது ஆண்டவர். ஆனால் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர தெரியாமல் அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, ஆனால் அது நடைபெறுகிறதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாமல் இருக்கலாம். நீங்கள் அலைந்து திரிகிற ஒரு மனிதரை போல நீங்கள் இருக்கலாம், குழம்பி அலைகிறவர்களைப் போல இருக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா! எவ்வளவு நாட்கள் தான் இந்த பிரச்சனையை நீங்க சுற்றி வருவீங்க? எவ்வளவு நாட்கள் தான் பார்த்த இதே காரியத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள்? எவ்வளவு நாட்கள் தான் இதே சோதனை? இந்த இடத்துல நீங்க இருந்தது போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தேக்க நிலையை ஆண்டவர் என்ன செய்தார்? முடிவுக்கு கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 100 வயது ஆகிற வரைக்கும் ஒரே காரியத்திற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். இந்த வசனத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 100 வயது வரைக்கும் ஒரே காரியத்திற்காக காத்து கொண்டு ஆண்டவர் தனக்கு செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான். இதில் ஆண்டவர் வந்து அவனுடைய பெயரையும் அவர் மாற்றி விட்டார். ஆபிராம் அப்படின்ற இந்த பேரை ஆபிரகாம் அப்படின்னு ஆண்டவர் மாற்றிட்டார். அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன். சாராய் அப்படின்றத சாராள் அப்படின்னு மாற்றிட்டார். அப்படின்னா ஜாதிகளுக்கு தாய். அப்போ ஆபிரகாம் வந்து சாராய் அப்படின்னு கூப்பிட மாட்டார், சாராள் அப்படின்னு தான் கூப்பிடுவார். கூப்பிடும்போது என்ன அர்த்தம்? நீ ஒரு மகனுக்கு மட்டும் தாய் அல்ல, நீ ஜாதிகளுக்கே தாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வீட்டில் அப்படி கூப்பிடும்போது சுற்றி இருந்த வேலைக்காரங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க? இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு பிள்ளைக்கே வழி இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் ஜாதிகளுக்கு தாய் அப்படின்னு ஆபிரகாம் எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க நினச்சிருப்பாங்களா இல்லையா? அதே போல ஆபிராம் அப்படின்னு இருந்த பேரை ஆபிரகாம்னு ஆண்டவர் மாற்றிட்டார். நீ ஜாதிகளுக்கே நீ தகப்பன், ஒரு மகனுக்கு மாத்திரமல்ல, நீ ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடும்போது அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அப்படியே கொஞ்சம் சிந்தனையில் நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த நேரத்தில் அவனுக்குள்ள எவ்வளவு அவமானத்தின் எண்ணங்கள் இருந்திருக்கும், எப்படியெல்லாம் போராட்டங்கள் வந்திருக்கும். அவன் விசுவாசத்தில் வல்லவன், அவன் விசுவாசத்தில் பலவீனப்படவில்லை அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சொல்லும்போது சுற்றி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு காரியங்களை நினைத்திருப்பார்கள், எவ்வளவு காரியங்களை அவங்க யோசித்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு காரியங்களை பேசி இருப்பாங்க. இப்படிப்பட்ட அவமானத்தின் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு இதை சொன்னாரு, அதனால தான் நான் காத்திருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க இருக்கலாம். அதனால உங்க வீட்டில் உள்ளவர்களே உங்களை ஆமென் அவர்கள் ஏளனமாய் பார்க்கலாம், ஏளனமாய் பேசலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை ஒரு அவமானத்தின் காரியமாகவே உங்களை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் வாக்கு பண்ணியிருப்பாரே. ஆனால் இந்த உலகமே அழிந்தா கூட மறுபடி ஒரு உலகத்தை உண்டாக்கி உங்களுக்காக காரியத்தை நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்கிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? நம்மை சரியாக்குகிறார். அவருடைய காரியத்தை, அவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஆபிரகாம்கிட்ட அந்த 99 வயதில் இருக்கும்போதே அவனுக்கு அற்புதத்தை செய்திருக்கலாம். ஆனால் அவனை சரியாக்குகிறார். அந்த பாவத்திலிருந்து அந்த பழைய வாழ்க்கையில் அவனை சரியாக்குகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி அவனுடைய
பழைய வாழ்க்கையை சரியாக்கி அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக இவனை சரியாக சீர்படுத்தி அந்த காரியத்தை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஸோ அவமானத்தில் இருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொள்ளுகிறார். ஆமென். எந்தெந்த காரியங்களெல்லாம் இருந்து ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டு கொண்டார்? முதலாவது விக்கிரகத்தின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டார். இரண்டாவதாக ஆபிரகாம் செய்த தவறிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். அதோடு சேர்த்து நாம் பார்த்தோம், தேக்க நிலையிலிருந்து பல நாட்கள் ஒரே சூழ்நிலையில் இருந்தானே, அந்த தேக்க நிலையிலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டு கொண்டார். மூன்றாவது அவமானத்தை மாற்றி அவனை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களில் இருந்தெல்லாம் ஆபிரகாமை மீட்டு கொண்டு அவனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அவனுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இப்படி ஆபிரகாமை மீட்டு கொண்ட இந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இனி யாக்கோபு முகம் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அந்த திறவுகோல் வசனம் ஏசாயா 29:22 வாசிக்கலாமா? ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. யாரு? ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்லுகிறார். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் வெட்கத்தின் விளிம்பில் இருந்தான். ஆண்டவர் அந்த விளிம்பில் இருந்த அவனை மீட்டு கொண்டார். அவனுடைய முகம் செத்து போகிறதற்கு ஏதுவாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் இருந்து ஆபிரகாமை ஆண்டவர் மீட்டு கொண்டார். அதே தேவன் உங்களை மீட்டுக் கொள்ள உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாக்கோபினுடைய வம்சம், யாக்கோபினுடைய சந்ததி, இஸ்ரவேலினுடைய சந்ததியாய் இருக்கிறோம். நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய நேரங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதனுடைய முன்பகுதியை விட்டுட்டு அந்த பின்பகுதியை மட்டும்தான் நம்ம ரொம்ப வாசிப்போம். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஆனால் பல நேரங்களிலும் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் என்பதை நாம் தியானிக்கிறது இல்லை. ஆனால் இந்த நாளில் பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் இவ்வளவு காரியங்களில் இருந்து அவனை என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக பல பிரச்சனைகள் வரலாம், உங்களை எதிர்க்கிற பல சக்திகள் உங்களுக்கு விரோதமாய் போராடலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் அவரை விசுவாசிக்கிற உங்களையும் மீட்டுக்கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஐயோ, நான் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து யாரும் என்னை காப்பாற்றவே முடியாது போல, அவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆபிரகாமை மீட்டு கொண்டார்ல, ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார்ல, ஆபிரகாமை ஆண்டவர் காப்பாற்றினார்ல, அதே போல உங்களுக்கும் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர், தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா காரியங்களையும் நமக்கு தராதிருப்பது எப்படி என்று வேதத்திலே வாசித்திருக்கிறோமே. ஆமென். அவரை நமக்காக தந்தருளினவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை மீட்டு கொள்ளும்படி, நம்மை விடுவிக்கும்படி, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரும் நம்மை போல ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்மை விடுவிக்கும்படி, நம்மை மீட்டு கொள்ளும்படி அவர் நமக்காக பல பாடுகளை சகித்தார். இந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம், இந்த இயேசுவை நாம் தொழுது கொள்ளுகிறோம். நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி கஷ்டத்திற்குள்ளே இருந்தாலும் நீங்கள் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெட்கப்படாத வண்ணம், இனி உங்களுடைய முகம் செத்து போகாத வண்ணம் ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்ளத்தான் போகிறார். அந்த நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு இளைய குமாரனுக்கே ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருந்தார். அவன் இருந்த அந்த கஷ்டமான அந்த இடத்திலே, எந்த மனிதர்களும் போக முடியாத இடத்திலே அவனுக்காய் காத்திருந்து அவனை தம்மண்டையாய் இழுத்து சேர்த்து கொண்டவர். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். மற்ற ஜனங்களைப் போல, புறஜாதிகளைப் போல ஆண்டவருக்கு நாம் வேறுபட்டவர்கள் அல்ல. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆமென். மற்ற எல்லா ஜாதிகளிலும் இருந்து எத்தனையோ ஜாதிகள் இந்த உலகத்தில் உண்டு, எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்கள் எல்லாரிலும் இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆமென் தமக்கு சொந்தமான ஜனமாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? இன்றைக்கும் அவரோடு வாழ்வதற்காக, யுகா யுகமாய் அவரோடு இருப்பதற்காக. ஏதோ 70-80 வருஷங்கள் மாத்திரமல்ல, என்றைக்கும் அவரோடு வாழ்வதற்கு, அவருடைய தூதர்களோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய திட்டம் உங்கள் மேல் இருக்கிறபடியினாலே சில நேரங்களில் சத்ருவானவன் இப்படிப்பட்ட கண்ணிகளை வைத்து உங்களை திசை திருப்ப முயற்சிக்கலாம், உங்களை வழிமாற பண்ண முயற்சிக்கலாம். ஆனால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட ஒரு தெய்வம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே உங்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்டு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா சத்ருவின் கண்ணிகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு தெரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய யோசனை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிலை நிற்கும். ஆமென். எந்த மனுஷர்களுடைய யோசனையும் எந்த பிசாசினுடைய யோசனைகளும் அல்ல. 33வது சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய யோசனை நிலை நிற்கும். ஆமென். ஜாதிகளுடைய யோசனை அவர் விருதாவாக்குகிறார், ஜனங்களுடைய யோசனை அவர் அவமாக்குகிறார். ஆமென். அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவன் என்ன ஆலோசித்திருக்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும். ஆமென். மனிதர்கள் நினைப்பது அல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவது, சத்ருவானவர் நிர்ணயித்தது அல்ல. தேவன் உங்களை குறித்து என்ன ஆலோசித்திருக்கிறாரோ அது நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் ஆமென் செத்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட அந்த ஆபிரகாமை மீட்டுக் கொண்டவர். ஹல்லேலூயா. பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தவர், அவனை வெற்றியுள்ள ஒரு மனிதனாய் மாற்றினவர். ஓ ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் பலமாய் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமை மீட்டுக் கொண்டவர். ஓ, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் மீட்டுக் கொள்ளுகிறீர். அவருடைய சூழ்நிலையில் இருந்து நீர் அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறீர், அவர்களை வெளியே கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனை நிலை நிற்கும். ஹல்லேலூயா. சத்ருவினுடைய திட்டங்கள் அல்ல ஆண்டவர். நீர் என்ன யோசித்திருக்கிறீரோ, நீர் என்ன நிர்ணயித்திருக்கிறீரோ அந்த திட்டங்கள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ருவினுடைய இஷ்டத்துக்கு அவர்களை நீர் ஒப்புக்கொடாமல் உம்முடைய திட்டத்தின் மையத்தில் நீர் அவர்களை வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. அவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவர்களில் ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாருமே அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் கூட நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. அவருடைய காரியங்களில் உம்முடைய சித்தம் வெளிப்பட வேண்டுமாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.